अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினராக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு கட்டுப்பட்டு கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம் குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தன் ஃபضலை கொண்டு அருளை கொண்டு புனிதமிகு ரமலானை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானில் உட்கார்ந்துருக்கிற நேரமெல்லாம் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக இந்த பலனை பெற்றவர்களாக எங்களை நீ அனைவரையும் ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். ஒரு நொடி கூட வீணாக்காமல் எங்களை நீ பாதுகாத்துக்கிறப்பே. ஏன்னா எந்த பொக்கிஷங்களை வீணாக்கினால் திரும்ப கிடைக்காதோ அப்படிப்பட்ட பெரிய பொக்கிஷங்கள் இந்த ரமலான் ஒன்று. காசு போனால் திரும்ப வாங்கிக்கலாம், பணம் போனால் வாங்கிக்கலாம், கோடி கோடியாக சம்பாரிச்சது போயிடுச்சு வாங்கிக்கலாம், ஏமாற்றிட்டு போயிட்டாங்க வாங்கிக்கலாம், அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். வீடு போயிடுச்சு வாங்கிக்கலாம், நாடே போயிடுச்சு வாங்கிக்கலாம். ஆனால் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெறக்கூடிய நேரங்கள் நம்மை விட்டு போனால் கிடைக்காது. அதனால் இந்த ரமலான் பிறந்தவுடன் நம்முடைய மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல வச்சான், இந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்கள். கையில் எப்பயும் தஸ்பீ வச்சுக்கங்க. கையில் சும்மா நடந்து போகும்போது வரும்போது கூட சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ இங்கேருந்து எந்திச்சு பாத்ரூம் போயிட்டு திரும்ப வர்றீங்க, அதுக்கு நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுமே, போகும்போது மனசுக்குள்ளே அல்லாஹ் அல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் எதையாவது ஒன்று அதிகமாக நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை வீணாக்காமல் நமக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ். செய்வோமா இல்லா? இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய முதல் நாள் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கியிருக்கிறான். அல்லாஹ் நாடுவானால் முழு ரமலானையும் இரவு காலங்களில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் சலாமத்தோடும் புனித ரமலானை கொண்டாடுவதற்கு நமக்கு நசீபாக்குவானாக. எல்லா நோன்புகளையும் முறைப்படி நோற்பதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. இதுபோன்று பல ரமலான்களை நம் ஷேഖமார்களோடு கொண்டாடுவதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்கள் ஷேഖனாவோட தர்பாரில் உட்காந்துருக்கும் போது எஜமா இப்படி தான் துவா செய்வாங்க, நாங்கள் ஆமீன்னு சொன்னோம். எப்படி என் ஷேഖமார்களோடு அல்லாஹ் தஆலா இருக்க வச்சானோ அதே மாதிரி இருக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்க. சர்க்கார் சொல்லுவாங்க, இதே மாதிரி பல ரமலானை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆமீன் சொன்ன பறக்கத்தில் என் சர்க்கார் நாயகம் ஃபைசி நாயகத்துக்கு அவங்க தர்பாரில் சுமாராக 14 ரமலான்களை கழிப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுத்தான் எஜமானுடனே சேர்ந்து. அப்புறம் எஜமானுடைய தர்பாரில் அவர்களுடைய புனித அறைக்கு பக்கத்திலே அவங்க அல்லாஹ்ட்ட போன பின்னாடி ஒரு 7-8 ரமலான்களை அங்கே அல்லாஹ் நசீபாக்கினான். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் பேர் அருளை கொண்டு நம்முடைய பீர்பாய்களோடு இதே புனித ரமலானை முழுமையாக எப்படி ஷேഖநாயகம் கழித்தார்களோ அதே மாதிரி கழிப்பதற்கு அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெரும் ஃபஸ்ல். இது அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் பல 100 ரமலானை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நீங்கள் கேட்கலாம், பல 100ன்னு கேட்டால் அப்போ 100, 250, 500 வருஷம் 600 வருஷமாக நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு. என்ன பை, அப்படி வாழ வைக்கிறதும் அல்லாஹ் தஆலாவுக்கு தூரமான விஷயம் இல்லை. ஏன்னா ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்து இது வரைக்கும் 10,000 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கான். இன்னும் எத்தனை 1000 வருஷம் வாழ்வான்னு தெரியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 வருஷம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த மாதிரி அல்லாஹ் நீண்ட வயதையும் கொடுக்கலாம். அல்லது
நம்ம கேட்டதனுடைய பலனை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பல 100 ரமலான் ஆசை வச்சோமா இல்லையா, அந்த சவாபை கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. இவர் இன்ஷா அல்லாஹ் பல 100 இன்னும் 500 வருஷம் வாழ வச்சாலும் 500 வருஷம் ரமலான் இப்படித்தான் பகலிலே நோன்பு நோட்டு இரவில் தராவி தொழுது அல்லாஹ் ரசூலை பற்றி பயான்கள்லாம் கேட்டு தான் கொண்டாடணும்னு ஆசை வச்சார். ஆனால் அவர் 80 90 ரமலானில் மூத்தா போயிட்டார். ஆசை இருந்துச்சா இல்லையா, அதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த கூலியை கொடுத்துருவான். கேட்கும்போது பெருசாக கேட்போமே, யாரெல்லாம் இன்னும் 13 ரமலான் 28 ரமலான் ஏன் கேட்கணும், அல்லாஹ் கணக்கு சொல்லி பல 1000 ரமலான் கூட அல்லான்னு கேளுங்களேன். அல்லாஹ் தஆலா ஹதீஸில் வருது, நீங்கள் ஒரு மனிதன் ஒரு வஸ்துவை ஆசை வைத்தான் அலஞ்சுங்களா, ஆனால் அதை அடைய முடியவில்லை. ஆசை வச்சதுக்காக வேண்டி அந்த சவாபை அல்லாஹ் கொடுத்துட்றான். லைசருங்க பார்ப்போம். ஜி, ஒரு மனிதன் ஒரு வஸ்துவை ஆசை வச்சான், ஆனால் அதை நிறைவேற்ற முடியல, தடங்கள் ஏற்பட்டு போச்சு. உண்மையிலேயே ஆசை வச்சான், அல்லாஹ் தஆலா நிறைவேற்றிய சவாபை அல்லாஹ் கொடுத்துட்றான். உதாரணமாக ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு அந்த ஆசை வச்சார், அதுக்கு ஆசையில் முயற்சிகளும் செஞ்சார், மூத்தா போயிட்டார். ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசை வச்சார், முயற்சிகளும் செஞ்சார், மூத்தா போயிட்டார். ஒரு போய் மதரசா கட்டணும்னு ஆசை வச்சார், முயற்சிகள் செஞ்சார், மூத்தா போயிட்டார். அல்லாஹ் தஆலா முழு சவாபை அல்லாஹ் கொடுத்துட்றான். அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அல்லாஹ் கொடுத்துட்றான். அல்லாஹ் கஞ்சன் இல்லை, கல்வியில் என்ன இராதா இருக்குது, நாட்டம் இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா பார்க்குறான். கல்வியில் உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுத்துட்றான். வழங்குங்களா, மனசில் மனப்பூர்வமாக எண்ணம் வைக்கணும். தஹஜ்ஜுத் தொழுகணும்னு ஆசை வச்சுட்டேன், எழுப்பிலாம் விடாத, ஆசை வச்சுட்டேன், அதுக்கே அல்லாஹ் சவாபு கொடுத்துட்றான். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்லிடுறது, என்னண்டு ஷாஹித் அஜித்து, நான் தஹஜ்ஜுத் தொழுன்னு இப்போ ஆசை வச்சுட்டேன், நீங்களாம் தொழுகும் போது நானும் தொழுன்னு ஆசை வச்சுட்டேன், ஆனால் எழுப்பி விட்றாதீங்க, நீங்கள் எழுப்பினாலும் எந்திரிக்க மாதிரிலாம் நான் கிடையாது, ஆசை வச்சேனே அதுக்கே அல்லாஹ் எனக்கு சவாபு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இது ஆசையா? அதில் நான் எந்திரிக்கணும், எந்திரிக்கலைன்னா நீங்கள் எனக்கு எப்படியாவது அடித்தாவது என்னை எழுப்பிவிட்ருங்க, என்னை தண்ணி ஊற்றியாவது எழுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆசை வச்சார். எந்திரிக்க முடியல, தஹஜ்ஜுத் தொழுது சவாபு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். ஹதீஸில் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. இன்னல்லாஹ கதபல் ஹசனாத்தி வ செய்யாத், அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் எழுதிவிட்டான். சும்மா பையன தாலிக்க, பின்பு அதை அல்லாஹ் விளக்கமாக எழுதியிருக்கிறான். ஃபமன் ஹம்ம பி ஹசனத்தின், எவன் ஒரு நற்காரியங்களை ஆசை வைத்தானோ, ஃபலம் யஅமல்ஹா, ஆனால் அதை செய்ய முடியவில்லை, இடை காரணங்கள் தடைபட்டு விட்டது என்றால், கதபஹல்லாஹு லஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலத்தன், அணுவத்தனையும் குறைக்காமல் பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹ் எழுதிடுறான். எனக்கு ஒரு ஆசை, உலகமெல்லாம் ஒரு 10,000 பள்ளிவாசல் கட்டணும் ஒரு ஆசை அப்படின்னு வச்சு உண்மையிலேயே ஆசை வச்சார். அதுக்காக கொஞ்சம் காசும் சேர்த்தார், என்ன முடிஞ்ச அளவுக்கு ஆசை வச்சுட்டோம், சவாபு கிடச்சி போச்சு, திரும்ப அதுக்காக நம்ம என்ன முளைக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அப்படி இல்லை. அதை நோக்கி நடந்தார், அதை நோக்கி முன்னேறணும். ஆசை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு, அதுக்கு பேர் இல்லை. கனவு காண்டார், அந்த கனவுக்கு அமலும் செய்தார். புரிஞ்சுங்களா? கனவு காணுங்கள்னு சொல்லுவார் யார்? அப்துல் கலாம். இப்போ கனவே கண்டுக்கிட்டு இருந்தால் தூங்கிட்டே இருக்க வேண்டியதா? எல்லாம் தூங்கிட்டே இருக்கணும், கனவு கண்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. கனவு காணுங்க எப்போ தான் முழிக்கிறது? கனவு காணுங்கள்னா தூங்கிட்டே இருந்தால் கனவு கண்டே இருக்க முடியும். எல்லோரும் கனவு காணுங்கள் எப்போ தாங்க முழிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அவர்கிட்ட போய். அப்போ அவர் சொன்னார், நீ தூங்கிக் கொண்டே காணுவாயா, அந்த கனவை நான் சொல்லலை, அதுக்கு பேர் கனவு இல்லை. உன்னை தூங்கவே விடாதே, அதுக்கு பேர் தான் கனவு. என்ன சொன்னார்? அழகா என்ன சொன்னார்? நீ தூங்கிட்டே கனவு கண்டுக்கிட்டே இருப்பி, அந்த கனவு நான் சொல்லலை. எந்த கனவு உன்னை தூங்கவே விடாதே, ஜி புரண்டு படுப்பான், தூங்க விட்டுருமா, அப்படியாப்பட்ட கனவு, அதுக்கு பேர் தான் கனவுன்றாங்க. எனவே அதுக்கு பேர் கனவு. தூங்கவே விடாது, ஒன்று இரவு போல புரண்டு படுப்பான். கத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமா, அவருடைய விலா எலும்புகள் புரண்டுக்கிட்டே இருக்கும். இங்கிட்டும் ஜி பதல்தே ஹி ரஹே கருவட்டு ஹஸாரோं கோன நீந்தாய், பதல்தே ரஹே கருவட் ஜி, இங்கும் அங்குமாக அவருடைய விலா எலும்பு புறமுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பார்கள். ஆயிஷா சொல்கிறாங்க, பதல்தே ரஹே கருவட், அவருடைய விலா எலும்புகள் புரண்டு கொண்டே இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கொஞ்சம் குச்சியும் சே ஏதோ சிந்தனை இல்லை. கான முத்தவாசுல் ஹசன் தாயிமுல் ஃபிக்ர் உம்மத்தின்னு வாயில் சவுண்டு வரும் உம்மத்தை பற்றி. இந்த பக்கமும் விழாயிலும் புரண்டுகிட்டே இருக்கும். நிம்மதியாக படுக்க மாட்டாங்க சொல்லாச்சு. எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க சொல்லாச்சு. 1 மணி நேரம் புரண்டு படுப்பாங்க. நிம்மதியாக தூங்கவே மாட்டாங்க. எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க, அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. உம்மத்தி ரப்பி உம்மத்தின்னு அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. 1 மணி நேரம் இபாதத் செய்வாங்க. திரும்ப கொஞ்சம் படுப்பாங்க, குதுக்க மாதம் கொஞ்சம் படுப்பாங்க. மறுபடியும் 1 மணி நேரம் படுத்திருப்பாங்க. எவ்வளவு நேரம் தூங்கினார்களோ அவ்வளோ நேரம் இபாதத் செய்வார்கள், தொழுவார்கள், வணக்க வழிபாடு செய்வாங்க, இல்லாட்ட அழுவாங்க. திரும்ப எவ்வளோ நேரம் இபாதத் செஞ்சாலும் அவ்வளோ நேரம் படுத்துக்குவாங்க. ஒரு 1 மணி நேரம். திரும்ப எவ்வளோ நேரம் படுத்தாங்களோ அவ்வளோ நேரம் இபாதத் செய்வாங்க. அப்படி இரவு முழுசும் சில 8 தடவை 7 தடவை ஒரு 3/4 மணி நேரம் என்னங்க தூக்காது? நம்மளை மாதிரி படுத்தா ஃபஜர் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஒரு துணியாக நடக்கிறதே தெரியாமல் ஆட்சியே மாதிரி வேறு ஆட்சி வந்துடுது, தூக்கிட்டே இருக்கான். புரிஞ்சுங்களா? படுக்கும்போது வேறு ஒருத்தர் பிரதமராக இருக்கார், இந்த வேறு ஒருத்தர் பிரதமராக இருக்கார். இந்த பேரை தூக்கம் இதுக்கு பேரை தூக்கம். உன்னை தூங்கவே விடாதே, அதுக்கு பேர் கனவுண்டா. இப்போ இறை காதலர்களுக்கு உண்மை காதல் கல்பில் வந்துருச்சுன்னா எங்கேயும் தூக்கம் வரும். வமாலி ஐனைக இன் குல் தக்ஃபுஃபாஹமதா வமாலி கல்பிக இன் குல் தஸ்தஃபிக் யஹ்மி அயஹஸபு ஸப் அன்னல் ஹுப்ப முன்கதிமுன் ஸப்னா அயஹஸபு ஸப் ஸப்னா என்ன? ஹுப்னா முஹப்பத், ஹபீப்னா நேசர். அஸப் அப்படின்னா வெறிகொண்ட காதல். அஸப் வெறிகொண்ட காதலன்னு அர்த்தம். கண்மூடித்தனமான காதலன்னு சொல்கிறது அஸப். அந்த மாதிரி வெறி வரணும் காதலில். ஹவஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவஸ்னா பேராசைங்கிறாங்க. வெறி கொண்ட காதல். அந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் மீது காதல் வரணுமா? ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிளைண்ட்லி, டீப்லி, கண்மூடித்தனமான காதலுங்கிறாங்க பார்த்தீங்களா? ஆழமான கண்மூடித்தனமான காதல். அப்படி வெறிகொண்ட காதல் வரும். अब हुब्ब मोहम्मद का सौदा है खुदा हाफिज ये जोश जुनू मुझको अच्छा है खुदा हाफिज कलीम सगर जी. अब இவங்க எஜமா அதை தைபா ஜவாசி. अब हुब्ब मोहम्मद का सौदा है जी. சவுதான சொல்றது வாங்க. சவுதான அரபி வார்த்தைக்கு தமிழ் என்ன கருப்பு. இன்னொரு அர்த்தம் சவுதா. கொடுக்கலாம் சவுதா. இதில் சவுதானா பித்தம் இல்லை, 3 சொல்லுவாங்க பை. வாதம், கபம், பித்தம். அறிஞ்சுங்களா? அங்கே சவுதான்னு சொல்கிறது. சவுதான பித்து. இது காதலின் பித்து பிடித்து போன நிலை. சவுதான காதலில் பித்து தலைக்கு ஏறிடுச்சு. காதல் பித்து என் தலைக்கு ஏறிடுச்சு. खुदा हाफिज அல்லா தான் பாதுகாக்கணும். இது முடிஞ்சு போச்சு ஜி. இதில் போய் நம்ம கேள்வி கணக்கெலாம் கிடையாது. இது ஒரு பைத்திய நிலை தான் இது. அதனால தான் பைத்தியம் முத்தி போனவர்களுக்கு எப்படி மார்க்கஸில் முக்கல்லஃப் இல்லை. அவங்க பைத்தியக்காரன் முக்கல்லஃப் இல்லை. அதாவது மார்க்க சட்டத்திட்டங்கள் இல்லை. அது மாதிரி இறை காதலை தன்னை முற்றியவர்களுக்கும் அவர்கள் பேர் மஜ்தூப்னு சொல்கிறது. இவனுக்கு பேர் மஜ்னூன், அவங்க பேர் மஜ்தூப். மஜ்னூனுக்கும் மஜ்தூப்புக்கு என்ன வித்தியாசம்? மஜ்னூன்னா பைத்தியம், மஜ்தூப்னாலும் பைத்தியம். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? வான பூமி மத்தியில் வித்தியாசம் இருக்குது. மஜ்னூன்னா உலகத்தில் காதலில் ஏதோ அல்லாஹ் மாசிவல்லா இருக்கே, அல்லாது ஏதோ ஒரு காசு பைத்தியம், அதில் பைத்தியம் பிடிச்ச பாருங்க. பொம்பளை பைத்தியம், அரசியல் பைத்தியம், ஆட்சி பிடிக்கணும்னு பைத்தியம், என்ன வேணால் செய்வான். ஆட்சி பிடிக்கணும், எத்தனை ஆயிரம் பேர் சாவடிச்சாலும் சரி. என் காருக்கு கீழே குட்டி நாய் மாட்டி செத்து போச்சுன்னா நான் என்ன செய்கிறதுமா? அந்த மாதிரி பைத்தியம். காரில் போயிட்டுருக்கோம், அதுக்கு ஒரு குட்டி நாய் குறுக்கால மாட்டி செத்து போச்சு, அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? என்னன்னா அதுக்கு நானாக பொறுப்பு அப்படின்னு சொல்லுவானுங்களே, அந்த மாதிரி பைத்தியம். எப்படியாவது அரசியலுக்கு வரணும், ஆட்சி பிடிக்கணும். ஆட்சி பைத்தியம், அரசியல் பைத்தியம்.
இதெல்லாம் மஜ்னூன். மஜ்தூப் இப்படின்னா இறைவனின் பைத்தியமானவர், அல்லாஹுடைய பைத்தியம். ரெண்டுக்கு வார்த்தை பார்த்தீங்களா? மஜ்னூனுடைய வார்த்தையுடைய மூலம் ஜன்ன. ஜன்னன்னு அர்த்தம் என்ன பை? ஜன்னன்னா சதர, மூடுதல் அப்படின்னு அர்த்தம். மறைத்தல், மூடுதல், சூழ்ந்து கொள்ளுதல், மூடுறதுக்கு பேர் ஜன்ன. ஜீமு நூன் என்ற அரபியில் எந்த வார்த்தையெல்லாம் வருதோ எல்லாத்துடைய அர்த்தத்துக்கு உள்ளேயும் என்ன இருக்கும்? மறைத்தல், மறைந்து கொள்ளுதல் அர்த்தம் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும். ஜுனூன் அறிவு மறைந்தவன், அறிவு திரையிடப்பட்டவன். ஜின்னு நம் கண்களுக்கு திரையிடப்பட்ட ஜின்னு. அப்புறம் ஜன்னத்துன் தோட்டம், செடி கொடிகளால் மறைக்கப்பட்ட பூமின்னு அர்த்தம். செடிகளால் மறைக்கப்பட்டது. ஜுன்னத்துன் கேடயம், தன் உடலை மறைத்துக் கொள்வதற்கு. அப்புறம் மஜ்னூன் அறிவில் திரையிடப்பட்டவன். அப்புறம் ஜனீன் அம்மா வயிற்றில் மறைக்கப்பட்ட குழந்தை. ஜனீன் வயிற்றுக்குள்ள ஜனீன் என்ன அர்த்தம்? பலம்மா ஜன்ன அலிஹில் லைலு, இரவு அவர்களை சூழ்ந்து மறைத்து கொண்டு பொழுது. ஜன்னன் என்ன? சதர. சொல்ல மாட்டேங்க வார்த்தைக்கலாம். சரி, அப்போ என்ன சொல்லணும்? ஜன்ன. ஜுனூன்னா அறிவிற்கு திரையிடப்பட்டவன். அவன் அறிவு வேலை செய்யலை, திரையிடப்பட்டுருச்சு. ஏன் இது ஒன்றில் மட்டும் அவன் முழு சிந்தனை ஒரு பெண்ணை காதலித்தான், அவன் மேலே பைத்தியமாயிட்டான். அதை தவிர வேறு எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல. அது மற்ற எல்லாவற்றை விட்டும் அவன் அறிவு திரையிடப்பட்டு விட்டது. இது ஒரு ஜுனூன், பைத்தியம். வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. உலக பைத்தியமே அப்படி இருக்கும்போது மூலாவுடைய பைத்தியம் எப்படி இருப்பாங்க? அல்லாவுடைய பைத்தியம். அறிவு மூடிக்கிச்சின்னு அர்த்தம். மஜ்னூன்னா. மஜ்தூப்னு அர்த்தம் என்ன? மொத்த அறிவு அங்கே அடமானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜதுப்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். மஜ்தூப் இறைவனால் இழுக்கப்பட்டவர். அவருடைய அனைத்துமே என்னென்னவெல்லாம் அவருடைய ஒட்டுமொத்த அறிவு ஆற்றல் என்ன இருக்கோ எல்லாமே அவங்க பக்கம் போயிடுச்சு. ஒட்டு மொத்தமும் அவங்க பக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது மஜ்தூப். மஜ்னூன் அர்த்தம் என்ன பை? திரையிடப்பட்டுருச்சு, மறைக்கப்பட்டுருச்சு. மஜ்னூன் மஜ்தூப்னா என்ன? இழுக்கப்பட்டுருச்சு அல்லாஹின் பக்கம். லைலா மஜ்னூன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முத்திருச்சு மஜ்னூனுக்கு பைத்தியம். அவங்க அத்தா கூட்டி போயிட்டார் காபத்துல்லாவுக்கு. காபத்துல்லா துவா கபூலாகுப்பா, அங்கே போய் உனக்காக துவா செய்கிறான் வா, நான் சொல்கிறேன் திருப்பி சொல்லு. யா அல்லா, லைலாவுடைய காதலை என் கல்வை விட்டும் நீக்கிவிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். லைலாவுடைய அன்பை என் கல்வை விட்டு நீக்கிவிடு சொல்லு அப்படின்னு. லைலாவை தவிர மற்ற எல்லா அன்புகளையும் என் கல்வை விட்டு நீக்கிவிடு அவன் துவா செய்கிறான். லைலாவுடைய காதலை என் கல்வை விட்டு நீக்கிவிடு, லைலாவை தவிர மற்ற எல்லா காதலையும் என் கல்வை விட்டு நீக்கிவிடு அப்படி அவங்க துவா செய்கிறான். இதான் மஜ்னூன். எதை அவன் காதல் கொள்கிறானோ அதன் பக்கம் மட்டும் சிந்தனை இருக்கும், மற்ற எல்லா பக்கமும் ஆஃப் ஆயிரும். காது ஆஃப் ஆயிரும், கண் ஆஃப் ஆயிரும், வாய் ஆஃப் ஆயிரும். அவன் சிந்தனை ஒன்றின் பக்கம் மட்டும்தான் இருக்கும். இது யாருங்க? மஜ்னூன். மற்ற எல்லாம் மூடிக்கும். அல் ஹுப்புக ஷைஇ யுஅமி வ யுசிம்மு. ஒரு வஸ்துவின் மீது உனக்கு காதல் வந்தால் உன்னை குருடாக்கிவிடும், செவிடாக்கிவிடும். இது மஜ்னூனா? மஜ்தூப் யாருன்னு கேட்டால் குருடாக்காது, செவிடாக்காது, அவருடைய ஒட்டு மொத்தமாக ஈர்க்கப்பட்டுவிடும். அவர் கண்ணு ஹக்கின் பக்கம் ஈர்க்கப்பட்டுரும், அவர் காது ஹக்கின் பக்கம் ஈர்க்கப்பட்டுரும், அவருடைய கை ஹக்கின் பக்கம் ஈர்க்கப்பட்டுரும், அவருடைய கல்பு ஹக்கின் பக்கம் ஈர்க்கப்பட்டுரும். எதுவுமே திரையிடப்படாது. ஒட்டு மொத்தம் அவருக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ, அவரிடம் அவருடையது என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ ஒட்டு மொத்தமும் ஹக்கின் பக்கம் ஈர்க்கப்பட்டுரும். அவருடைய சொல் ஈர்க்கப்பட்டுரும், அவருடைய செயல் ஈர்க்கப்பட்டுரும், அவருடைய உயிர் ஈர்க்கப்பட்டுரும். அவருடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கே முன்னோக்கிட்டு இருக்கும்? ஹக்கின் பக்கம் ஜதுபு ஈர்க்கப்பட்டுருச்சு. அப்புறம் அர்த்தம் என்ன? அவர் பார்த்தா ஹக்கைத்தான் பார்ப்பார், அல்லது ஹக்கை பார்ப்பார், ஹக்குக்காக பார்ப்பார், ஹக்கு பார்க்க சொன்னதை பார்ப்பார், வேற எதுக்கும் சிந்தனையே இருக்காது. கேட்டால் அவனிடம்தான் கேட்பார், அல்ல அவன் கேட்க சொன்னதை கேட்பார், அவனுக்காக கேட்பார். அவனை கேட்பார் அல்ல அவனுக்காக கேட்பார், அவனை பார்ப்பார், அவனுக்காக பார்ப்பார். மன் அஹப்பல்லாஹ அவ் அஹப்பல் இல்லாஹி.
2 தான் இருக்கும், அவருக்கு வேறு 3வது இருக்காது. மன் யுஹிப் அஹப்பல்லாஹன்னு அர்த்தம் அல்லாஹ்வை நேசித்தான். அப்புறம் மன் அஹப்ப லில்லாஹி வஅபகத லில்லாஹி வஅதா லில்லாஹி வமனா லில்லாஹி. அவன் ஒன்று ஹக்கை பார்ப்பான் அல்லது ஹக்குக்காக வேண்டி பார்ப்பான். தெரிஞ்சுங்களா? வேறு சிந்தனையே அவனிடத்தில் இருக்கவே இருக்காது. அவனுடைய ஒட்டுமொத்தமும் ஹக்கின் பக்கம் ஈர்க்கப்பட்டுரும். அதுதான் மஜ்தூப். விளைஞ்சே பை. அப்போ மஜ்தூப் என்பவர்களுடைய சிந்தனை அவங்க அளவே வேறு. அல்லாஹ்வின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர். அப்போ அவுலியாக்கல்ல மஜ்தூப் என்று சிலர் இருப்பார்கள். விளைஞ்சுங்களா பை? வெறும் அல்லாஹ்வுடைய ஞானங்களை மட்டும் படிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இறை ஞானங்களை மட்டும் படிச்சுக்குவாங்க. ஜதுப் இருக்காது, ஹக்கின் பக்கம் காதல் இருக்காது, நேசம் இருக்காது, தன் அனைத்துமே அவனுக்கு தான் என்ற அந்த பிரியம் இருக்காது. தெரிஞ்சுங்களா? இவருக்கு பேர் என்ன? வெறும் சாலிக். இறை ஞானம் தெரியும். சாலிக் வெறும் சாலிக். மின் கைரி ஜதுபின், ஆசை இல்லாத காதல் இல்லாத சாலிக். இவருக்கு உதாரணம், சிறந்த உதாரணம் யாருங்க? 1ஆம் நம்பர் ஷைத்தான். ஷைத்தான் இருக்கான் பாருங்களேன். அவன்கிட்ட எல்லா இல்மும் இருந்துச்சு. என்ன இல்லை? மிஸ்ஸிங் எதுங்க? இறை காதல் அவன்கிட்ட இல்லை. அது நேரம் தான் அல்லாஹ் தஆலா போய் ஏத்தரா செய்கிறான். சஜிதா செய்யின்னு சொன்னோன்னே யாருக்கு? ஆதம் நபிக்கு. நான் யார்? நெருப்பு. அவர் யார்? மண். நெருப்பு போய் மண்ணுக்கு முன்னாடி குனியுமா? மண்ணு தான் நெருப்புக்கு முன்னாடி குனியும். அவன் நெருப்பையும் மண்ணையும் ஏண்டா பார்க்குற? கல்லையும் மண்ணையும் ஏண்டா பார்க்குற? சொன்னது யார்? காதல் உனக்கே இல்லை. சொன்னது யாருன்னு பார்த்துருக்கணும் நீ. இல்லைங்களா? சொன்னவனை ஏன் பார்க்கலங்க நீ? அதான் நல்லா மறுபடியும் கூப்பிட்டு கேட்டான். திரும்ப உதாரணம் பண்ணல அல்லா தாலா. நீ ஏன்டா ஆதம் சரியா செய்யலை அப்படின்னு கேட்கல. லிமலா தஸ்ஜுதுல் ஆதம் ஏன் சரியா செய்யலை அப்படி கேட்கல. மா மனாக்க அன் தஸ்ஜுத அதோட நிப்பாடல. நீ உன்னை யாரும் எது தடுத்தது? நீ சஜிதா செய்வதை விட்டும் இது அமர்த்த நீ இது அமர்த்துக்க. உனக்கு நான் ஏவனே சொல்கிறேன் பாருங்க. அல்லா உனக்கு நான் ஏவிய பின்னால் அதுக்கு பின்னாடி சஜிதா செய்ய எதுப்பா தடுத்துச்சு? அல்ல அப்படி கேட்டான் பாருங்க. மா மனாக்க அன் தஸ்ஜுத, மா மனாக்க அன் தஸ்ஜுதன்னு வருது. அல்லா தஸ்ஜுதன்னு வருதா? அங்கே லா அர்த்தம் லா மஹதூஃப். அது குரானில் சில லா மஹதூஃப் வரும், குரான் சில லா எக்ஸ்ட்ரா வரும். மா மனாக்க அன் தஸ்ஜுத இது அமர்த்துக்க. உனக்கு நான் அல்லவா ஏவினேன். இப்போ உன்னிடத்திலே காதல் இருந்திருந்தால் நாய்க்கு செய்ய சொன்ன செஞ்சுருப்ப, நீ கழுதைக்கு செய்ய சொன்ன செஞ்சுருப்ப. அல்லா தஸ்ஜுத் இருக்கா? மா மனாக்க அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்கு. இன்னும் வேறு இடத்துல வேறு மாதிரி வருதா? அன் தஸ்ஜுத எங்கேயும் வருதா? அதில் மா மனாக்க உன்னை எது தடுத்தது? அல்லா தஸ்ஜுத. இங்கேயும் வருதுங்களே. கால யா இப்லீசு மா மனாக்க அன் தஸ்ஜுத லிம ஹலக்து பி எதைய. என் கைகளால் நான் படைத்த ஒன்றை நீ சஜிதா செய்வதை விட்டும் உனக்கு எதை தடுத்தது? இங்கேயும் அன் லா தஸ்ஜுதன் இருக்கும், லா மஹதூஃப். இங்கே அன் தஸ்ஜுதில் லா மஹதூஃப் இங்கே வெளிப்படையாக வந்துச்சு. அப்போ சில இடங்களில் குரானில் லா வெளிப்படையாக வரும், சில இடங்களில் மறைஞ்சு வரும். சில இடங்களில் லாவே அந்த இடத்துல அர்த்தம் வைக்கிறா வராது, ஆனால் லா மேல் மிச்சமாக வரும். உதாரணமாக லா உக்ஸிமு பி யௌமில் கியாமா ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ். லா உக்ஸிமு எங்கெல்லாம் வருது அங்கே குசிமுன்னு அர்த்தம். லா மேல் மிச்சமானது. தல்லாஹி தஃப்தவு ததுக்குரு யூசுஃப் அப்படின்னு அர்த்தம்னா லா தஃப்தவு. அங்கே லா மக்சூ, லா வந்து மஹதூஃப். சரி முடிஞ்சுங்களா? சரி இங்கே வாங்க. அப்போ என்ன சொன்னாலும் தல்லா மாமனாக்க அன் தஸ்ஜுத இது அமர்த்துக்க. உனக்கு நான் அல்லவா ஏவினேன், சஜிதா செய்யும்படி நான் ஏவிய பொழுது எது தடுத்தது? அப்போ காதல் என்பது உண்மை இருந்திருக்குமானால் அந்த காதலன் என்ன சொல்லுகிறானோ, அவன் விருப்பம் என்னவோ, அவன் தலையை ஆட்டினா, அவன் கண் நகத்தனா வேலை விழுந்துருவான். விளைஞ்சுங்களா? செவுரு மனுஷன் என்ன, ஆதம் நபி என்ன, செவுரு என்ன, மண்ணே அல்ல, வெறும் மண்ணை முத்தம் போட முத்தம் போட்டுருக்கலாம். மண் இப்போ ஆதம் நபி ஆயிடுச்சு, கன்வெர்ட் பண்ணிட்டான்லாம் தல.
கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் மண்ணை முத்தம் போடலாம் முத்தம் போட்டிருக்கும். உகப்பிலு தல் ஜிதாரா வதல் ஜிதாரா, இந்த செவுத்தி அந்த செவுத்தி மாற்றி மாற்றி முத்தம் போடுறேன். மரத்து அலா சொல்லுங்க மாட்டேங்க, மரத்து அலா ஜிதாரி மரத்து அலா ஜிதாரி தியாரி லைலா உகப்பிலு தல் ஜிதாரா வதல் ஜிதாரா உகப்பிலு தல் ஜிதாரி வதல் ஜிதாரா வமா ஹுப்புர் ஜிதாரி ஷகஃப்ன கல்பி வலாக்கின் ஹுப்பு மண் சக்கனத் தியாரான். செவுத்துக்கு மேல் உள்ள காதல் இல்லை. லைலா வாழ்ந்த வீட்டின் தெருவில் நான் நடந்து சென்றேன். அந்த செவுற்றில் இந்த செவரையும் அந்த செவரையும் மாற்றி மாற்றி முத்தமிட்டேன். சுவற்றின் மேல் கொண்ட காதலினால் நான் முற்றமிடவில்லை, அந்த சுவற்றிலே உள்ளே வாழ்ந்த என் காதலின் நினைவினால் சுவற்றுக்கு முத்தமிட்டேன் அப்படிங்கிற. உகப்பிலு தல் ஜிதாரா வதல் ஜிதாரா வமா ஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்பி வலாக்கின் ஹுப்பு மண் சகனத் தியாரா. அப்போ உண்மை காதல் இருந்திருந்தால் ஆதம் நபி என்ன அந்த மண்ணுக்கு அல்லாஹ் முத்தமிட சொன்னாலும் செஞ்சுருப்பான். ஏன் தெருவில் போகிற நாய்க்கு முத்தமிட சொன்னால் போதுமா ரப்ப, எத்தனை முத்தம் போட்டோம், இது போதுமா, இன்னும் இந்த முத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அப்படி உனக்காக எதுவும் நான் செய்ய தயார். காதல் இருந்திருந்தால் அதுதான் அல்லாஹ் கேட்குறான். இது அமர்த்துக்க அப்போயாவது அவனுக்கு காதல் வருதான்னு அல்லாஹ் தூண்டி விட்றான். அல்லா தானே அவன் மரமண்டைக்கு ஏறவே இல்லை, என்ன செய்யறது நினைச்சிங்களா? அது மட்டும் அவன்கிட்ட இல்லவே இல்லை. நான் இல்லைப்பா சொன்னேன் உனக்கு செய்யும்படி. ஜி ஏன்பா செய்யலை கேட்டால் மாதிரி விசாரணை செய்வான். சொல்லத்தில் விசாரணை செய்ய அவசியம் என்ன இருக்குது எல்லாத்துல? ஏப்பா நான் இல்லைப்பா சொன்னேன் உனக்கு, நான் நீ ஏப்பா செய்யலை அப்படின்னு. அது மண் போடா மண், அவர் மண், நான் நெருப்பு போடா. மண்ணையும் நெருப்பையுமே பார்க்குற நீ, கல் மண்ணையும் பார்த்தா எப்படா நீ எந்த நசரில் நீ பார்க்கணும்? போடா போ போ போ. அந்த கோபத்தில் நல்லா வெளியாக்குறான், செய்யணுங்கிற கோபத்தில் வெளியாக்குறேன். அவன் டெஸ்ட்டு பண்ணால் அவன் கல்புக்குள்ளே கொஞ்சம் கூட இல்லை முஹப்பத்து ரசூல் முஹப்பத்துல்லா அல்லாவுடைய பிரிய அவன்கிட்ட இல்லை. இப்போ வேஸ்ட்டுன்ட்டான். அதான்ங்களா? இப்போது நம்ம மடியாள் கொஞ்சம் பேராவது அல்லாவுடைய காதல் இருக்கிறான்னு செய்கிறாங்க. இந்தளவு காதலிக்கிறாங்க. நம்ம கல்புக்குள்ளே காதல் நெருப்பு ஒவ்வொரு மூமினுக்குள்ளேயும் வளைஞ்சிங்களா நீரு பூத்த நெருப்பாக உட்காந்துருக்கு. நீரு பூத்த நெருப்புனா என்ன? நீருனா சாம்பலுக்கு சொல்கிறது. திருநீர் சிறுநீர் சாம்பல்னு அர்த்தம். நீருன்னு அர்த்தம், நீருனா தாம்பல். நீர் பூத்த நெருப்புன்னு அர்த்தம் என்ன? சாம்பல் பூத்த நெருப்பு. சாம்பல் பூத்த நெருப்புனா சமையல் செஞ்சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, அப்படியே விறகடுப்பில் மேலே சாம்பல் போய் நெருப்பை நிப்பி காலை வச்சு பாரு, அப்புறம் வேலை காட்டும். சாம்பல் தானே இருக்குது ரெண்டுங்களா அப்படின்னு போய் காலை வச்சு பாரு, அப்புறம் அது வேலையை காட்டும். உள்ளுக்குள்ளே நெருப்பு கனகனன்னு இருக்குது, மேலே சாம்பல் பூத்துருக்கு. ஊதுனா அப்புறம் தெரியும் அந்த நெருப்பு அப்படியே நீர் வெறிகொண்டு எரியும் அந்த நெருப்பு. இப்போ ஒவ்வொரு மூமினுடைய கல்விலையும் இறை காதல் நீர் பூத்த நெருப்பாக வெறிகொண்ட காதல் இருக்குது. அப்படியே இந்த துனியாவுடைய சுகுல்ல காலையிலேருந்து மாலை வரைக்கும் மனைவி மக்கள் வீடு வாச காடு கழனி கடை அப்படின்னு கொஞ்சம் மூடி இருக்குது. அப்படியே ஷேகுமாரில் உஃப்னு ஊதுறாங்க பாரு, அப்படி பத்திக்கிட்டு எரியுது, அப்படி பத்திக்கிட்டு அப்படியே எரியுது நெருப்பு. வல்லதீன ஆமனும் அஷத்து ஹுப்பல் இல்லா, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் மீது கடுமையான காதல் கொண்டவர்கள். ஆனால் காதல் அப்படியே நீ அல்லாவுடைய காதல்னா எங்கெங்கே போடுறது அல்லாவுடைய காதல்னு சொல்லிக்கிறது. இது அப்போல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியல, இறைவனுடைய ஒரு முகபத்தில் நம்ம கல்வி இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது. ரசூலுடைய காதல் தாங்க, ஏங்க நீங்கள் வேறு இப்போல்லாம் ஒன்றும் நமக்கு ஒன்றும் தெரியல இது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் ஜி இப்போ அவர்கிட்ட போய் கேளுங்க. இப்போ உங்கள் அத்தா பேர் என்ன? இப்ராஹிம் அக்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயோ இப்போலாம் சொல்லாதீங்க, அவரெல்லாம் சின்னவர் தான், அல்லா தான் பெரியவன். இப்ராஹிம் திரும்ப சொன்னால் உச்சி போடுவேன். அல்லாஹூ அக்பர் கீடு யாருமே கிடையாதுயா, வருது பாருங்க. அவனை தூண்டி விட்டு தான் வரும் அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு அடிச்சே போடுவோம், வெட்டியே போடுவான். ஏன் ரப்புக்கு மாத்தமா நீ பேசுகிற, என் அல்லாவுக்கு மாத்தமா நினச்சிங்களா? அவர் கொஞ்சம் தூண்டி விட்டு பாருங்க அவன் காதலை. அல்லாஹுடைய காதலில் கல்புக்குள்ளே மறைஞ்சிருக்கு, அதை கிளப்பி விட்டா மொத்த அதெல்லாம் ஷேகுமாரில் அதை ஊதி நீர் பூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த காதலை ஊதி விடுறாங்க. அந்த கனன்று எரிகிற பொழுது மாசிவல்லா அந்த காதல் அப்படியே எரிச்சிருது.
அந்த நெருப்பு போகும்போது மாசிவல்லா என்ற அந்த அல்லாஹ்வுற உள்ள எல்லா சிந்தனைகளையும் எரிச்சிருது. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறனால தாங்க துனியா அல்லாஹ் வச்சுருக்கிறான். இணை காதலருக்கு தான் துனியா வச்சுருக்கிறான். என்னை நேசிப்பவர்கள் 2 பேர் 4 பேர் இருக்கிறாங்க, அதனால வச்சுருக்கிறான். ஒருத்தர் கூட நேசர்கள் என்ன செய்வானா எல்லாத்துல பஸ்ஸே கமுத்துருவான். ஒரு பஸ் இருக்குது, கோவத்தில் நீ வர்ற அடிச்சு பஸ்ஸை கவுக்கணுண்டு ஒரு ஆள் உனக்கு தெரிஞ்சு உட்காந்துருக்கார், உன் பையன் உட்காந்துருக்காரு, உங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு, அதனால பஸ்ஸை விட்டேன். சண்டை போட்டு பஸ்ஸே எரிக்கிறானுல்ல, கட்சி சண்டை கட்சி பஸ்ஸே எரிக்க வரான் ஒருத்தன், எரிக்கலான்னு போகிறான். பஸ்ஸில் பார்த்தா யாரும் உட்காந்துருக்கா, அவன் மயம் உட்காந்துருக்கான், எரிப்பானா? இப்போ 60 பேர் பஸ்ஸில் உட்காந்து ஒரே ஒருத்தன் யார் உட்காந்துருக்கா, அவன் பையன். இப்போ எரிப்பானா? அதெல்லாம் எனக்கு கட்சி தாங்க முக்கியம், வாழ்க என் கட்சி, என் கட்சி தலைவன் வாழ்க அப்படி எரிச்சிடுவானா? இப்போ என் பையன் உட்காந்துருக்கான், எரிக்க விட்டுற மாட்டான். யாரும் இல்லை இவன் தெரிஞ்சவனா இப்போ எரிப்பான். பஸ் எரித்தார்கள் அப்படிலாம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹ்வுல துனியாவை எப்போ அழிப்பான்? இவனுடைய காதலர்கள், இவனை நேசிப்பவர்கள் அல்லது இவன் நேசிப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்குறோம். யாரும் இல்லையா அழிச்சிடுவான், யாரும் இல்லையா அழிச்சிடுவான். ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் விட்டுருவான். குரானில் அல்ல சொல்லுங்க, எங்கே சொன்னான்? நான் சொந்த குரான்லேயே சொல்கிறேன். அல்லா சொல்லு பார்ப்போம். ஆயிடுச்சு சொல்லுங்க. இத்தனை ஆலிம்ஸா உட்காந்துருக்கீங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வேற 11 முழு ஆலிம்சாக்கள், பட்டம் வாங்கின ஆலிம்சாக்கள், பட்டம் வாங்காத ஆலிம்சாக்கள். நான் சொன்ன கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொன்ன பை? காதலர்கள் இருக்க போய் தான் துனியா அல்லாஹ் வச்சுருக்கிறான். இல்லையா ஒட்டுமொத்த துனியா அல்லாஹ் அழிச்சிருவான். டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆயத்து. குழு கொடுக்கவா? யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. எடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே. ஆயத்துடுங்க. மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்கள் யாரும் மார்க்கத்தை விட்டும் தவறி விடுவீர்களானால் ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், இது ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் உங்களை கொண்டு போயிடுவான். மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் தூக்கிட்டு ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்களை அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான், அவர்கள் அல்லாஹ்வை ரொம்ப நேசிப்பார்கள். அப்படி ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்துடுவேன் நான். சொல்ல பாருங்க அல்லாஹ். எனக்கு அப்படி அதுதான் என்னோட தேட்டமே. அதுதான் என்னது மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் சிருஷ்டிகளை படைச்சான். எதுக்காக வேண்டி? நான் உன்னை நேசிக்கணும், நீ நேசிக்கணும். அதான் படைச்சான். சிருஷ்டிகள் எல்லாம் படைச்சதுக்கு காரணமே என்ன? நான் உன்னை நேசிக்கணும், நீ நேசிக்கணும். அது பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துருந்தா அல்லாஹ் தொழுகுன்னு நிற்கிறான். ஏன்டா தொழுகிறேன்? தொழு சொல்லி தொலைச்சிட்டான், என்ன செய்யறது? நான் ஒரு இல்லை அப்படின்னா தொழுகெல்லாம் தண்டனை நரத்தில் வேறு போட்டுருவானா? யார் நரத்துக்கு போய்ட்டு வள விளாண்டு உட்காந்து கஷ்டமாக இருக்கும். இங்கேயே வேக்குது, அங்கே போக கஷ்டமாக இருக்கும். ஏசி ஈஸி கிடையாது. அப்படி அல்லாஹ் அக்பர். சமயம் அல்லா வலிமா. மனசு முழுசும் என்ன இருக்குங்க? அல்லாஹ்வுடைய காதல் இல்லை. நரகத்தை பயந்து தொழுகிறது அல்ல, சொர்க்கத்து இந்த இல்லை. ஏண்டா ஊர்லின்னு தொழுதா கிடைக்குது வை. அப்புறம் ஆப்பிள் மாதுளை என்னாத்தும் தஜ்ரீமின் தஹத்தி அல்லன்னாரு கவாயிபா அத்ராபா வக்க சிந்திஹாக்கா ஆஸ்மாவுன ஃபியா லகும் வலா கிதாபா ஜஸா மின் ரப்பிக்க அதான் ஹிசாபா. இதுக்கு தாங்க நான் நிற்கிறேன். எனவே அதுக்காக சொல்லுறேன். जी दिल में है तेरे हूर जन्नत और
ज़ाहिर में शौक़ इबादत, ज़ाहिर में शौक़ इबादत, வெளியே பார்த்தா இபாதத்தில் ரொம்ப ஆசையாக இருக்கிற மாதிரி. அவர் தில் में है शौक़ हूर और जन्नत, சொர்க்கத்துடைய ஹூருடைய ஆசை கல்புக்குள்ள. ऐसे अल्लाह वालों से अल्लाह बचाए, இப்படிப்பட்ட அல்லாஹ் வாலா கூட அல்லாஹ் என்னை காப்பாற்றட்டுங்கிறார். जी என்ன சொல்கிறார், நுஸ்ரத் சொல்கிறார், दिल में है तेरे हूर और जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत, अल्लाह वालों से अल्लाह बचाए. இப்படிப்பட்ட அல்லாஹ் வாலாக்களை விட்டு இப்படிப்பட்ட இறை நேசர்கள் வாழ்கிறாங்க துனியாவில். அல்லாஹ் வாலாக்கள், தஸ்பீ வாலாக்கள், இவர்களை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றட்டும், அல்லாஹ் என்னை காப்பாற்றட்டும். ஒன்று நரகத்தை பயந்து அல்ல சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்டு கல்புக்குள்ள அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை, பாசம் இல்லை, காதல் இல்லை, வரட்டு இபாதத்து, வரட்டு இபாதத்து. போ ஜி இந்த இறை ஞான பாதையில் கொஞ்சம் இது குடிச்சுப்பார், இந்த மதுவை கொஞ்சம், இறை ஞான மதுவை. ஐ ஜாஹித் मैं तेरे मानो नमाज पढ़ लूँ, तू मेरे मानो शराब पी लो. ஐ வரட்டு ஜாஹிதே, வேணா உன் பேச்சு நான் கேட்குறது தொழுகிறேன்ப்பா, உன் பேச்சை நான் கேட்டுக்கிறேன், வேணா தொழுகிறேன், நீ என் பேச்சு கொஞ்சம் கேளு, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்று சாராயத்தை, நீ என் பேச்சை கொஞ்சம் கேளு, கொஞ்சம் இந்த மதுவை குடிச்சுப்பார். जी அது तेरे मानो नमाज पढ़ लूँ, तू मेरे मानो शराब पी लो. கொஞ்சம் இந்த ஊற்றி பாரியா, இறை காதல் என்ற போதையை கொஞ்சம் ஊற்றி பாரு. அது இல்லாத நேரம் என்ன ஆயிடுச்சு எஜமானே, தொழுகையில் ஒரு வரட்டு தொழுகை, நோம்பில் ஒரு வரட்டு நோன்பு, விளைஞ்சிங்களா? அந்த பகல் காலங்கள் நோம்பில் இன்பம் வருதா உனக்கு? எப்படா ஜி அந்த இஃப்தார், அந்த வடை சமோசாவில் இருக்க இன்பம் கூட நோம்பில் இல்லை உனக்கு. வடை சமோசாவில் ஒரு இன்பம் வருது, கஞ்சியில் ஒரு இன்பம், இவை வருஷம்னா அதில் கூட இந்த இன்பம் பகலெல்லாம் நோன்பு போட்டு வயிறு பசிக்குதே, அதில் வருதா உனக்கு? ஜி காதல் இருந்தால் வந்திருக்கும். எஜமா பசிக்குதுன்னு சொன்னான், சுற்றி வடை சமோசா ஃப்ரிட்ஜு நிம்மர ஜூஸ் பாட்டில் எல்லாம் இருக்குது, ரப்பே வாங்கிறது காசு இருக்குது, பொட்டி பொட்டியாக காசு இருக்குது. எஜமானே உண்மையில் கொண்ட காதலால் பசித்திருக்கிறது. அப்படியா அடியானே? அது சௌமு லீ வான உஜுசாபி, நோம்பு எனக்காக வச்ச, நானே தான் கூலி அதுக்கு. அந்த பசியில் ஒரு இன்பம் வரணும். ஜி காதலர்களுக்கு நீ எதுக்கு நீ வந்து ருசியில் இன்பம் காண்றையே, அதை அவங்க பசியிலேயே இன்பம் காணுவாங்க. அது அந்த காதல் இருக்கிற நேரத்தில் காதலிக்காண்டி பசித்திருப்பதில் இன்பம் காணுவார். நீ தூங்குவதில் இன்பம் காண்கிறாயே, அவர்கள் அவனுக்காக தூக்கத்தை மறந்து விழித்திருப்பதில் இன்பம் காணுவார். தூக்கம் வந்துடக்கூடாதுக்காண்டி ஒத்த கால் என்று இபாதத் செய்வாங்க. சில மகான்கள் தலையில் கட்டி தொங்க விட்டுருக்கு, தூக்கம் வந்துடுது எனக்கு, அந்த தூக்கத்தை விழித்திருப்பதில் இன்பம் காணுவார். 4 பேரோடு சேர்ந்து பேசுவதில் இன்பம் காணுகிறாயே, அவர்கள் தனித்திருப்பதில் இன்பம் காணுவார்கள். யார்கிட்டையும் பேசாமல் இருப்பதிலே இன்பம் காணுவார், மௌனத்திலே இன்பம் காணுவார்கள். உன்னை வெளிப்படுத்துவதில் இன்பம் காணுகிறாயே, உன்னை மறைத்துக் கொள்ளில் அவர்கள் இன்பம் காணுவார்கள். நேர் தலையில் என் திறமை என்ன, நான் யார், நான் எப்படி ஆகும் என்று நீ வெளிப்படுத்துவதில் இன்பம் காணுகிறாயே. என் பையன் நல்லா இருந்துச்சுங்களா, அந்த புக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்களா, நல்லா படிச்சிங்களா நீங்கள்? அவன் படிச்சிருக்கே மாட்டோம், தூக்கி போட்டோம், சூப்பருங்க, ஆஹா, அட்டையை பாடம் தூக்கி போட்டிருப்பாங்க, ஆஹா என்ன அப்படி கொட்டி 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 வச்சுருக்கிறீங்க. டாடாடாடாடாடா, சரித்திரத்தில் இந்த மாதிரி புக்கு யாரும் இது வரைக்கும் எழுதவும் இல்லை, இனிமேல் எழுதவும் முடியாது. உள்ளுக்குள்ளே 2 இடத்த வச்சுக்கிறது அப்படின்னு அப்படியே கல்வெல்லாம் கொழுந்து போயிடுது. அப்போ உன்னை உன் திறமைகளை வெளிப்படுத்தி அதுக்கு பாராட்டு மழை பொழிகிற பொழுது ஒரு ஆனந்த குதூகலம் வருது. உன்னை மறைத்து ஒரு இன்பம் இருக்கே, அதை பற்றிருக்கிற நீ. ஆனந்தத்தில் இன்பம் காண்கிறாய். கம்மே ஜோ மசர்ரத், கம்மே மசர்ரத், அது தெரியுமா உனக்கு? நினச்சிக்கலாம், அடிபட்டு வலிக்குது, அதில் இன்பம் காணுவாங்க. சோதனை வேதனையில் இன்பம், பாராட்டுவதே இன்பம் காண்கிறாய். 4 பேர் ஏசும்போது இன்பம், தான் நான் திட்டாம்பார், அது தெரியுமா உனக்கு? இதெல்லாம் அந்த காதலுக்கு பைத்திய நிலை. இதெல்லாம்
அதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இதை இன்பமாக அதுக்கு சொல்கிறது, இதெல்லாம் குதூகலமாக, இதெல்லாம் இன்பமான அதுக்குரியவர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதுக்கு நேர் மாற்றோம். அவங்க ஊர்லேயே கொண்டு வந்து வச்சாலும் சரி தான், நவுத்து இதுக்காக நான் இபாதத் செஞ்சேன், சொர்க்கத்தையே கொண்டு வந்து வச்சாலும் சரி தான், இதுக்காக இபாதத் செஞ்சேன் அப்படின்னு நோத்திடுவாங்க. அவர்களுடைய நோக்கம் இபாதாத்துக்களை கொண்டு சொர்க்கமோ நரகமோ அல்ல. என்ன படிச்சது? என்ன பண்ணி दिल में है ख्वाहिश हूर व जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत, बस हमें शेख जी आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए. என் மனதிலோ ஹூர்லின்களும் சொர்க்கத்துடைய காதல் தான் உள்ளே ஒளிந்திருக்கிறது. दिल में है ख्वाहिश हूर व जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत, बस हमें शेख जी आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए, बस हमें शेख जी आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए. உங்களை மாதிரி ஷேக்கை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றணும். அப்போ உன்னுடைய வாயில் தான் சொல்கிற, உன் கல்பே துனியாவில் அடி போட்டுருக்கு. என் ஷேഖனை சொன்னாங்க, இந்த மஷீகத்துடைய பாதைக்கு எத்தனை பேர் வந்தவங்கலாம் இருக்காங்களே பை, எத்தனை பேர் வேறு வேறு ஆசை காமிச்செல்லாம் கொண்டு போயிடுறோம். காமிலின்னு தேடுறது கஷ்டம். கொஞ்சம் முன்னேறுவாங்க, 4 பேரை கதம்போ செஞ்சோன்னு, அப்போ நான் பெரிய ஆளாக போயிட்டோமா, அடு நம்ம அந்தஸ்து எங்கேயோ போயிடுச்சு, கவுந்துருவான். இதில் பதவி ஆசையில் கவுந்துருவான். 4 பேர் ஆளுக்கு 500 1000 காசு எழுந்துருதா, கொஞ்சம் காசு, சரி இது நல்ல வருமானமாக இருக்குது, உழைக்காமல் கொள்ளாமல் வருமானம் வருது போல் தெரியுது அப்படின்னா அதில் கவுந்துருவான். சைத்தான் எப்படிலாம் கவுந்துருவான். எப்படி போய் காசை கொடுத்து கவுத்துருவான், பெருமையை கொடுத்து கவுத்துருவான், பதவியை கொடுத்து கவுத்துருவான், நல்லா பேசுவார் அதை கொடுத்து கவுத்துருவான். எல்லாம் விளைஞ்சுங்க. இன்னும் சில பேர் கவுத்துருவான், விளைஞ்சுங்க. எல்லாம் கவுந்துட்டாங்க பயில. நான் ஒருத்தனும் தவாதுவாக இருக்கிறேன், எல்லாம் காசு பணம் எல்லாம் கவுந்துட்டானோ. இந்த காலத்தில் இந்த ஜமானாவில் ரொம்ப பணிவோடு அமைதியோடு இருக்கிறது நாம் தான். இந்த அடியேன், இந்த மிஸ்கின், இந்த பாவி அடியான், ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவன் உங்களுக்கு மத்தியில் அப்படின்னு தன்னை எவ்வளோ தவாது, அவர் என்னவோ பெருசாக இருக்கிறார், ஆனால் பாருங்கள் என்ன தவாது பாருங்கள் அப்படின்னு 4 பேர் சொல்கிறாரு. அதில் ஒரு பெருமை, ரொம்ப தவாதுங்க அப்படின்னு நம்மளே சொல்கிறது. அவர் அடுத்த யாரும் போடுறாங்க ரொம்ப தவாதுங்க அலைஞ்சுங்களா. அது எப்போ தெரியும் இவர் தவாது உண்மையாக பொய்யாண்டு? இவர் சொன்ன அதே வார்த்தைகளை அடுத்த ஒரு மேடையில் சொன்னோம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் அவராக்கும் இவராக்கும் வளைஞ்சுங்களா இப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவொன்னே பெருமையாக இருக்கிறார். இப்போ உட்காந்து பேச கொஞ்சம் முன்னாடி நமக்கு பேசி அமர்ந்தாரே கிறுக்கு கேன பாவி அடியான் திருட்டு போய் ஊர்லேயே கேவலமானவன் இந்த இருக்காரே அப்படின்னு யாரடா சொன்ன நீ தாங்க சொன்னீங்க, நான் சொன்னேன்டா திருப்பி சொல்லுவியா நீ? நான் ஒரு பணிவுக்காக சொல்லி காமிச்சேன். அப்படி ஒரு ஏமாத்தல், அப்படி ஒரு வித்தருக்கு செய்தான்ட்டு உன்னை பணியை சொல்லி அதில் ஒரு பெருமை. யாரெல்லாம் जो भी तेरे इश्क का दावा करता है उसे लैला किसी मजनून को बना देते हो, उसे मजनून किसी लैला को बना देते हो, तुम एक घोरक धंधा हो. जी யார்? நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சொல்கிறார், யாரெல்லாம் உன் காதலை பறைசாற்றி கொண்டு உன் முன்னால் வருகிறார்களோ ஏதாவது ஒரு லைலாவை காமிச்சு அதனுடைய மஜ்னூனாக ஆக்கி அமுச்சு விட்டுறாருல, நீ அவனை கிட்ட வர விடுறது இல்லையே. எல்லா லைலாவையும் துரத்தி நீ தான் வேணும் என்று யார் உன் பக்கம் வந்தார்களோ அவர்களை மட்டும் தான் எடுத்துக்கொள்கிறாய். பூஜாடி காட்டுவான், நீ அல்லாவுடைய காதல் வந்த உடனே அல்லாஹ் அதை காட்டுவான், அதிலே கவுந்துருவான். ஒரு ஊட கொடுப்பான், அதிலே கவுந்துருவான். எனவே ஒவ்வொருத்தனையாக காட்டுவான். ஒரு கோடீஸ்வரர் ஒரு கதம்ப செய்வார், அதிலே கவுந்துருவான். அப்போ இப்படியாக ஒன்றையாக காய்ச்சி கவுத்து நீ அல்லா பக்கம் முன்னேற விடாமல் அல்ல தடுத்து பார்ப்பான். இவ்வளவையுமே நீ சமாளித்து இது எல்லாத்தையுமே புறம் தள்ளி வந்துட்டு அப்புறம் அல்லா அரவணைச்சுக்குவான். நீ அப்புறம் விடவே மாட்டான் அல்லா, ஒன்று எல்லாத்தையும் வெளியே விட மாட்டான்ல. உன் காதல் உண்மையா என்று டெஸ்ட் பண்ணுவானா இல்லை? எல்லாத்தெல்லாம் டெஸ்ட்டு வைப்பாங்க. அல்லா தஆலா வல நபுலுவன்னக்கும்
எதுக்கு? உன்னை என் காதலனாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் சாபிரீன். உன் காதல் உண்மையா இல்லையா என்று அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக இப்ராஹிம் நபியை சோதித்த மாதிரி குடும்பத்தை எடுத்துக்குவான். அதில் கஷ்டம் வரும், காசு பணத்தில் கஷ்டம் வரும். இது எல்லாவற்றையும் மீறி நீ சாதிச்சிட்டியா அப்படின்னு அல்லாஹ் தஆலா உன்னை ஹலீலாக ஆக்கிடுவான், ஹபீபாக. அதை சொல்கிறேன்ல, இப்ராஹிம் நபியை நாம் சோதித்தோம். அது இதிபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய ரப்பு சோதித்தான். அத்தம்ப உன்ன அந்த சோதனை அத்தனையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வெற்றி பெற்றார்கள். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, இப்போ சொன்னால் மக்கள் அனைவருக்கும் தலைவராக உங்களை ஆக்கின நபியே அப்படி சோதனை வெற்றி பெற்ற பின்னாடி. இப்போ நாமெல்லாம் ஒரு சின்ன இப்ராஹிம் நபிக்கு அந்த மாதிரி வேணாம், ஊசி குத்துனாவே தாங்க முடியல, சின்ன சோதனை தாங்க முடியல நம்மளால். தாவா வேறு செஞ்சுக்கிறோம், நான் அல்லாவுடைய காதலன், அல்லாவுடைய நேசன், நான் அல்லாவை ரொம்ப நேசிக்கிறேன், தாவா உண்மையான மூமின் தாவா. இப்ராஹிம் அல்லா எப்படி சொல்லிச்சான்? பிள்ளைகளை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து. இதிபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு ஃபஅத்தம்மஹுன்ன, அத்தனையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஜி அப்போ என்ன சொல்ல வரோம் பாய், இந்த அல்லாஹ் தஆலா நம்மை வைத்து படைத்த காரணமே என்னங்க? சிருஷ்டிகளை அல்லாஹ் தஆலா படைத்த காரணமே என்னங்க? அவனுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு ஒன்று தேவை. அல்லாஹ் தஆலா யாரையாவது காதலிக்குன்னு நினச்சாங்க, வேற ஒன்றும் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா யாரையாவது காதல் கொள்ளணும்னு நினச்சான். அவன் மட்டுமே இருந்து யாரை போய் லவ் பண்ணுவான்? அல்லாஹ் தஆலா இஷ்கு. அல்லாஹ் தஆலா எதையாவது காதல் கொள்ளணும்னு ஆசைப்பட்டான். ஜமாதாத்தை படித்து பார்த்தான், அது ஏற்றுக்கிறியா? ஆர் யூ ரெடி டு லவ் மீ? நீ லவ் பண்ணுறியா? நீ காதல் கொள்கிறாயா? எல்லாம் கேட்டான். டோன்ட் ரெடி, ஐ ஆம் நாட் ரெடி. இன்னும் காதல் கொள்ள சட்னி ஆக்கிடுவாங்க, நம்மளை பிரித்து எடுத்துருவானு. நானாக இருக்க முடியாது, எனக்கு வேண்டாம்பால் வேண்டாம்பா. நபாத்தாத்தில் கேட்டான், செடி கொடிகள், ஆர் யூ ரெடி டு லவ் மீ? என்னை காதலுக்குள்ளே நீ ரெடியா அப்படின்னு. நான் செடியாக இருந்து ரெடி இல்லை, நான் செடியாகவே இருந்துட்டு போயிடுறேன். ஐ ஆம் நாட் ரெடி, ஐ ஆம் ஒன்லி செடி. ஜகா வாங்கிருச்சு. எதுங்க? ஹைவானத்தை படித்தான், தால மிருகங்களை படித்தான். ஆர் யூ ரெடி? கொண்டு அந்தஸ்து மேலே ஜமாத்து கல் முள்ளு கரடு ஜமாதாத்துனா, அதுக்கு மேலே கொஞ்சம் செடி வளர்றது, கல் வளராத செடி, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா. ஆர் யூ ரெடி? யார்கிட்ட? மிருகங்கள்கிட்ட. பா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அதுக்கு வேற ஆளை பாரு, நான் இப்படி வாழ்ந்துட்டு போயிடுறேன். உன்னை காதல் கொள்ளும் அளவுக்கெல்லாம் எங்கிட்ட காதல் கொள்ளுன்னா திட்டு வாங்கணும், நமக்குலாம் அடி வாங்கணும், திட்டு வாங்கணும். அதெல்லாம் நம்ம தாங்க முடியாது, நம்ம ஈகோவை பொறுக்காது. நினைஞ்சுங்களா? ஒரு பூனை இடிச்சேனும் பர்றும் மறுபடியும் பாயும். நம்ம ஈகோ விட்டு கொடுக்காது. அடி வாங்கிறதுக்கு, உத வாங்கிறதுக்கு, திட்டு வாங்கிறதுக்கு சதா நீ யாரை காதலி போய் அவங்களும் திட்டுவேன், யாரை நேசிப்பாயோ அவங்களும் திட்டுவாங்க. அது மன் அஹபப்துஹு, நான் யாரை நேசிக்கிறேனோ ஃபகதல்துஹு வமன் கதல்துஹு ஃபஅனதியத்துஹு, யாரை நான் நேசிப்பேனோ அவனை கொன்று விடுவேன், நான் யாரை கொன்று விடுவேனோ அதுக்கு தியத்தை என்னையே கொடுத்து விடுவேன். அது குற்ற பரிகாரம் சொல்லுவாங்களே, அதுக்கு என்னையே கொடுத்து விடுவேன். அப்போ நீ யாரை காதலிக்கிறியோ அவங்கள போய் சதாய்க்கிறது தான் அவங்க வேலையே. அவனை போய் சதாய்க்கிறது தான் அவன் வேலையே. நமக்கு வேணாப்பா, பேசாமல் ஆடோ பிறந்தோம்மா, வாழ்ந்தோம்மா, செத்தோம்மான்னு இருக்கும். ஒரு மயிலாக பிறந்தோம்மா, வாழ்ந்து காக்காவாக பிறந்தோம், 2 செத்த எலியை சாப்பிட்டோம், 2 வடையை சாப்பிட்டோம், 2 பாட்டிட்டு திருடணுமா, விளைஞ்சுங்களா, வாழ்ந்தோமா, முத்தா போனோமா, இதோட முடிச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நம்மளாம் பாடுபட்டுருக்க முடியாது. நேராக ஒதுக்கிட்டானுவன். சரி, மலக்குகளை ஜின்களை படித்தான். நீ என்ன சொல்கிற? முன்பா சரண்டர், கை தூக்கிடுச்சு. மலக்குகளை படித்தான். எப்பா நீயாவது என்னை லவ் பண்ணுவியா?
இனி காதல் கொள்ளும் ரெடியா நீ அப்படின்னு. மலக்குகள் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான் ஜிப்ரையில் அந்த ஒரு அந்தஸ்தோட ஜிப்ரையில் அமீன்னு சொல்கிற, ஜிப்ரையில் அமீன் புகழ்கிற இப்பேனே நீ எல்லாம் சொன்னார். ஷதீதுல் குவா அஸ்ஸாதிகுல் அமீன் எங்கே ஆயத்து வருது? வருஷம் நபியை போல்ற நல்லா சொல்ல ஜிப்ரைல் நபி அன்னஹு ஷதீதுல் குவா தூ மிர்ரத்தின் அஸ்தவா அப்படின்னு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா புகழ்கிறான். ரூஹுல் அமீன். நீ எப்போ காதல் என்று வந்து விட்டாயோ உன் புகழெல்லாம் வாபஸ் ஆகி திட்டுவேன். அதை நம்மளால தாங்க முடியாது. கடைசியில் மனுஷன் வந்தான், நீ என்னடா சொல்கிற? ஆர் யூ ரெடி டு லவ்? சும்மா நான் அதுதானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். லலூமன் ஜஹூலா, திருட்டு பயில, முட்டா பயில ஆரம்பிச்சிட்டா பாருங்க அல்லா தாலா. அப்போவே எப்போ ஒத்துக்கிட்டேன்னா அப்போவே ஆரம்பிச்சிட்டா அல்லா தாலா. திட்டு வாங்குறதுக்கு ரெடியா? அவன் அதுதான் வேணன்றது. அல்லா தாலா காதல் கொள்றேன்னு சொன்ன உடனே அப்போயே திரும்ப அரை விடுவான் திட்டுவான் அப்படின்னு சொல்ற மனுஷன் ஐயம் ரெடி திட்டிக்கோ. சரே சரே தோசு தான் சலாமத் தெரே ஹஞ்சர் ஆசுமாய். எதிரிகளுக்கு வேண்டாம் அந்த பாக்கியம். இதோ உன் நண்பன் இருக்கிறேன், உன் கத்தி கூர்மை என்று நீ சோதித்து பார்ப்பதற்கு என் கழுத்து இருக்கிறது எஜமான, நான் இருக்கிறேன். சரே தோசு தான் சலாமத் தெரே ஹஞ்சர் ஆசுமாய். உன் கத்தி கூரா என்று நீ ஆராய்ச்சி பண்ணி கொள்வதற்கு இதோ என் கழுத்து இருக்கிறது. எதற்கு எதிரிகளின் பக்கம் செல்கிறாய்? இது நான் இருக்கிறேன். அப்படியா? அநியாயக்கார பயலே, முட்டா பயலே, அறிவு கட்ட பயலே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தியா? இதுக்கு தானே இருப்பேன். எந்த மலக்கையா திட்டானா அல்லா தாலா? எந்த மிருகங்களையாவது அறிவு கட்ட முட்டா பயலும் திட்டானா? திட்டு வாங்குறதுக்கு நம்ம தாயா. அந்த திட்டு வாங்குறது இன்பம் இருக்குமே, அதுக்கு ஈடே கிடையாது. இன்ன அரல் அமானத்தால சமாவாத்தி வந்தார் அபைன ஹமில்னஹா அஷ்ஃபக்ன மின்ஹா ஹமலஹல் இன்சான் ஹமலல் மலாய்க்கா கிடையாது, ஹமலஹல் ஜின்னு கிடையாது. ஜின்களும் வேணான்றுச்சு, மலக்குகளும் வேணான்ட்டாங்க. ஹமலஹல் இன்சான், இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. அவன் ஜாலிம் அநியாயக்கார பையன் ஜாஹில் போய் ஆரம்பிச்சிட்டான் அப்போவே. இப்போ நம்மளாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து திட்டல, அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் இருக்கா கேட்டு நமக்கெல்லாம் தெரியாதா? காதலின் திட்டலாம், காதலனுடைய திட்டெல்லாம் வந்து ஒரு திட்டா அப்படி இவனுக்கு சகஜமாக போயிடுச்சு. அல்லாவுடைய திட்டு வாங்கி விளைஞ்சிங்களா? இவனுக்கு சகஜமாக போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப இன்னும் ரெண்டு திட்டு. ஏன்னா அதுவும் அந்த காதலுடைய உச்சக்கட்டத்தில் திட்டு தான் அது. லா இலாஹ இல்லல்லாஹ் விளைஞ்சுங்களா பை? அதனால அல்லாஹ் உன் துனியாவை படைச்சதுக்கு நோக்கமே என்ன? அவன் தன் காதலை வெளிப்படுத்துவதற்கு ஆள் தேவை. அவனாகவே அவன் மட்டுமே இருந்தால் அவன் காதலை கொண்டு போய் எங்கே காட்டுவான்? யாரை நேசிப்பான்? அவன் முன்னாடி வச்சு நேசிக்கிறதுக்கு, கொஞ்சறதுக்கு, திட்டுறதுக்கு ஆள் வேணும். பொண்டாட்டிட்ட திட்டு வாங்கும்போது தெரியும், அதுலேயும் ஒரு சந்தோஷம். எந்திரிங்க குளிச்சு 3 நாள் ஆச்சு, அது நாத்தம் பிடிச்சி போய் கசம் பிடிச்சி போய் எந்திரிக்க முதல்ல. அவசரமாக கடைக்கு போகணும், எந்திரிக்கா இல்லையா? இப்போ அந்த சட்டையை கழட்டுங்க, துவச்சி தரேன் அப்படின்னு. இல்லை வேணும், இப்போ தான் நல்லா இருக்கா, குச்சி எடு வேணாம் சொல்லுங்க. திட்டுறாங்க வருங்க. யார் திட்டுவா? அந்த மாதிரி தொழில் பொம்பளை திட்டுவா? நீ தொழில் பொம்பளை திட்ட முடியுமா? அந்த மாதிரி அதுக்கும் வேணும். அதுக்கும் திட்டு வாங்குறதுக்கும் திட்டுறதுக்கும் ஒரு முகப்பத்து வேணும். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு ஒரு ஆள் தேவை என்று எதிர்பார்க்கிறான். அதுக்கு தான் மனுஷனை படைச்சதே அல்லாஹ் தஆலா. इश्क बेताब था इसलिए आलम को पैदा किया. அது என்ன பாட்டு? என்ன பாட பை? அன்னைக்கு சொன்ன பை, इसलिए आलम को पैदा किया. என்ன பாட்டு பாது? சொல்ல மாட்டேங்கிறீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். खुदा को
मेरे दीद का जब शौक़ हुआ अर्श से फ़र्श तक मुझको लाना पड़ा। खुदा को जब हुआ पैदा खुदा को दीद का अपना हुआ जब वलवला पैदा अर्श से फ़र्श तक मुझको लाना पड़ा। எப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னை பார்க்க வேண்டும் என்று பேராவல் கொண்டானோ அரிசிலிருந்து என்னை அவன் ஃபர்ஷுக்கு வெளியிலே கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. நான் எங்கே இருந்தேன்? அரிசியில் இருந்தேன். இப்போ இங்கே ஃபர்ஷுக்கு ஏன் கொண்டு வந்தான் அல்லாஹ் என்னைய? அவன் தன்னை பார்த்து ரசிப்பதற்கும் தான் கொஞ்சுவதற்கும் தான் விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை தேவை. அதுக்காக தான் என்னை கொண்டு வந்தேன் வெளியே. நம்ம எங்கே இருந்தோம் வைக்க முன்னாடி? அரிசியில் எங்கே இருந்தோம்? அல்லாவோட கூட தான் இருந்தோங்க. அல்லாவோட இல்மில் தானே இருந்தோம். இன்னும் பிக்குல்லி ஷைஇன் அலீம், ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ் அறிஞ்சிருந்தான். இப்போ நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? நம்ம அல்லாவோட இல்மில் முந்தரிஜாக இருந்தோம் பை. அதோட இல்மு எங்கே இருந்துச்சு? அல்லாவிட்டு தான் இருந்துச்சு. கானல்லா வலம் யகும் மாவு ஷையா, அல்லாஹ் இருந்தான், அல்லாவுடனே எந்த ஒரு வஸ்துவும் இல்லவே இல்லை, அல்லாஹ் மட்டும் தான் இருந்தான். அப்போ நாம எங்கே இருந்தோம்? அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் சிஃபாத்துகள் இருந்துச்சு. ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத்துக்கெல்லாம் அல்லாவோட இல்மு இருந்துச்சு. யார்கிட்ட இருந்துச்சு? அது அல்லாட்ட. அந்த இல்முல உள்ளே நாம் இருந்தோம். அல்வானோ அஷ்காலாக, சூரத்து ஷக்கலாக, சூரத்துக்கு முந்திய நிலை. இல்மை தஃப்சீல தான் சூரத்துலாம் வரும். இல்மை முஜ்மல்ல அதுவும் இருக்காது. இல்மை தஃப்சீல தான் சூரத்து. அப்போ அல்லாஹீஸ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாவாக இருந்தானே, நம்மை போன்ற உருவங்களும் இல்லை இல்மில். வஹுவ லா யதஸவ்வரு வலா யுதஸவ்வரு பாடம் ஒன்று இருக்குது. ஷரவுல் அகாயித் ஓதுறீங்களா? முல்லாசனில். அவன் தசவுர் செய்யவும் மாட்டான், தசவுரில் வரவும் மாட்டான். அல்ல யார் தசவுரில் வரவும் மாட்டான். அவன் இன்னொன்று சூரத் தசவுர் செய்யவும் மாட்டான். லா யதஸவ்வரு வலா யுதஸவ்வரு. அப்போ இது அது ஆலமே அஹதியத்தில். வஹதத்தில் வந்தோன்னா எத்தசவ்வரு ஜி, வாஹிதியில் வந்தானா யுத்தசவ்வரு. வஹதத்தில் எத்தசவ்வரு, வாஹிதியத்தில் யுத்தசவ்வரு. அஹதியத்தில் லா எத்தசவ்வரு வலா யுத்தசவ்வரு. லா பிகைதி ஷையின், லா பி ஷர்தி ஷை. எதுங்க? அஹதியத். வஹதத் என்னங்க? பி ஷர்தி லா ஷை. வாஹிதியத் என்னங்க? பி ஷர்தி ஷை. என்ன பை? இந்த பாடலாம் வருதுங்க பை. இதில் வருது, முல்லாசன் வருதா ஜி? எடுத்து படித்து பாருங்கள். அஹதியத் என்னங்க? லா பி ஷர்தி ஷை. வஹதத் என்னங்க? பி ஷர்தி லா ஷை. வாஹிதியத் என்னங்க? பி ஷர்தி ஷை. எதுக்கு சொல்ல வரேன் பை? இப்போ அல்லாஹ் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு நீண்ட சப்ஜெக்ட். அது தனியாக மாணவர்களுக்கு தான் வழங்கும், மற்றவங்க சொன்னால் போர் அடிக்கும். சரி பை, அல்லாஹ் தஆலா நம்மை படைப்பதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம்? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம். அப்போ அல்லாஹ்வுடன் இருந்தோம். ரெண்டு இல்லையே, ஒன்று தானே இருந்துச்சு. அந்த ஒன்றில் தான் இந்த ஒரு கோடி உள்ளே இருந்துச்சு. நாமெல்லாம் அல்லாஹ்வுடன் தான் இருந்தோம். நாமும் ஆரம்பம் இல்லாதவர்கள், முடிவில்லாதவர்கள். இப்போ அல்லாஹ் தாலா அபதி, அசலி, அபதி. அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இல்லை, இப்திதாவும் இல்லை, இந்தியாவும் இல்லை. இப்போ நமக்கும் இப்திதாவும் இல்லை, இந்தியாவும் இல்லை. எந்த அடிப்படையில்? பஅத்திபாரே இல்மு. அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த அடிப்படையில் நமக்கு ஆரம்பமும் இல்லை, முடியும். ஏன்னா அல்லாஹ் தாலாவுடைய இல்மில் திடீர் நம்ம வரல. திடீர் நம்ம வந்தோன்னு சொன்னோமா, அதுக்கு முன்னாடி நீண்ட காலம் அல்லாஹ்வுடைய இல்மில் இல்லாமல் இருந்தோன்னு வரும். அதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஜஹல் சாபித்தாயிரும், ஜாஹிலாகிரும். அப்படி இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய இல்மில் நமக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. என்ன பை? அப்போ இல்மில் இருக்கும் எங்கே இருந்தோம்? நம்ம அரசியல் தான் போய் இருந்தோம்.
அரிசிலிருந்து நம்மை பார்க்க வேண்டும் என்று தன்னைத்தான் இந்த கண்ணாடியில் ரசிக்க வேண்டும் என்று அல்லாவுக்கு ஆசை வந்துச்சு. ஒரு கண்ணாடி தான் பார்க்க முடியும், தான் யாருன்னு பார்க்க முடியும், சிப்பாத்தை பார்க்க முடியும். தன்னை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். நம்மை பார்க்க ஆசைப்படலைங்க, தன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதுக்காக நம்மை படைத்தான். खुदा को दीद का अपना हुआ जब वलवला पैदा, वलवला ने ना பேராசை, அளவு கடந்த ஆசைக்கு சொல்றது. खुदा को दीद का अपना हुआ जब वलवला पैदा ख़याले मुस्तफ़ा, ख़याले मुस्तफ़ा में खुद बना मुस्तफ़ा पैदा. அது சொல்ல இன்னொரு பாட்டில் வரும். अर्श से फर्श तक मुझको लाना पड़ा, इश्क इतना था और बेताब था इसलिए सारा आलम बनाना पड़ा. जी, इश्क इतना था और बेताब था इसलिए सारा आलम बनाना पड़ा. अर्श से फर्श तक मुझको लाना पड़ाன்னு வரும் ஒரு கவிதையில், ஒரு கவாலில் வருவாங்க. நான் அரிசில் இருந்தேன், என்னை ஃபர்ஷில் அல்லாஹ் கொண்டு வர வேண்டிய அவசியம் உண்டானது தன்னை பார்ப்பதற்காக. விளஞ்சபை இப்போ நம்மை அல்லாஹ் படைத்தது அவனிடத்தில் நாம் காதல் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவனை பார்க்க வேண்டும், அவனை ரசிக்க வேண்டும், அவனிடத்திலே பேச வேண்டும், அவனை நினைக்க வேண்டும். இது இல்லாமல் இபாதத்துக்கு தான் நோக்கமாக இருந்துச்சுன்னா ஏன் நினைக்க சொல்லலாம்? அல்லா தஆலா ஒழுங்காக தொழுகு, நோன்பு போய் ரம்ஜான் மாதம் மட்டும் பத்தாது, இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ரா நோன்பு போய் ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜுக்கு வா, ஹஜ்ஜுக்கு போ, வந்து சேர்ந்துன்னு சொல்லணும்ல பை. பை இபாதத்தை நோக்கமாக இருந்தா 5 தொழுகு 10 வக்த தொழுகு, ரம்ஜான் 30 நாள் பத்தாது, 60 நாள் நோன்பு போய் வருஷத்துக்கு வாழ்நாள் ஒரு ஹஜ்ஜு பத்தாது, வருஷம் ஹஜ்ஜு செய்யி. ஜக்காத்து 2.5% பத்தாது, 25% கொடு, 25% கொடு, போ, முடிஞ்சு சொல்லலாம்ல. அதிகமாக தொழுகு, அதிகமாக நோன்பு போய், அதிகமாக ஜக்காத்து கொடு, அதிகமாக ஹஜ்ஜு செய்யி சொல்லலாம்ல. எதையுமே சொல்லவே இல்லை. அப்படி அதிகமாக என்ன நினச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறான் பாருங்க. எதையுமே அதிகமாக செய்யுன்னு சொல்லவே இல்லை பாருங்கள். இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத்தி வஸ் சாபிரீன வஸ் சாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி वज़ाकिरीन अल्लाह कसीरन वज़ाकिराती वसाइमीन अल्लाह कसीरन वलमुकीमीन सलात कसीरन ना भाई वलमुस्लिमीन कसीरन वलमुमिनीन कसीरन वसाबिरीन कसीरन वलखाशिईन कसीरन वलहाफ़िज़ीन कसीरन சொல்லவே இல்லை பாருங்க. இதெல்லாம் சொல்லாமல் வஸாக்கிரீன் அல்லாஹ் கஸீரன் வஸாக்கிராத்தி, எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதாங்க நினைக்கணும். அதிகமாக தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க சொல்லலை. தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க. ஆனால் என்னை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. என் நினைக்கிறத விடவே மாட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலாக்கு எது பிரியம் பாருங்கள், எங்கே பிரியம் பாருங்கள், நினைக்கிறது. இபாதாத்துகள் உடலோடு சம்மந்தப்பட்டது, நினைக்கிறது கல்போடு சம்மந்தப்பட்டது. இபாதாத்துகள் லிமிட்டட் ஆக்கிட்டான் அல்லாஹ். நினைக்கிறது அன்லிமிட்டட் ஆக்கிட்டான். அது லிமிட்டே இல்லை. தொழுகைக்கு லிமிட்டட் இருக்கா இல்லை பை? அது லிமிட்டட் கம்பெனி தான். அது எதுங்க தொழுகை? நான் அன்லிமிட்டட் தொழுகு போகிறேன்னா விட மாட்டேன். நல்லாவே வேணாம், போதும் போதும், உன் தொழுகை எனக்கு தேவையில்லை. இல்லை ரப்பே நான் முடிவு பண்ணிட்டேன், இப்போ துஹர் இனிமேல் 8 ரக்காத் தொழுகலாம் முடிவு பண்ணியிருக்கேன். மகரிப் 3ங்கிற 6 ஆக்கிடுறான் இந்த முடிவு. ரம்ஜான் 30ங்கிறது நான் தொடர்ந்து ஒரு 60 வச்சலான் இருக்கேன். ஒத்துக்கோணும். தவாஃப் 7 தான், இனிமேல் 70 செய்ய போகிறேன். தவாஃப் சை 70 செய்ய போகிறேன். நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். எனவே இதெல்லாம் லிமிட்டட்.
இது அல்லாவே லிமிட் பண்ணிட்டான், அதிகமாக செய்யாது. தர்மம் அதுவும் அதிகமாக கொடுக்காது, அளவோடு குச்சிக்கோ. சொல்லலாம் நல்லதில். வல்லதீன இது அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக்க கவாமா. செலவு செய்தாலும் ரொம்ப ஓவராகவும் செலவு செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க, நடுத்தரமாக பண்ணுவாங்க. அதுவும் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டாங்க அதெல்லாம். ஆனால் அன்லிமிட்டடு, லிமிட்டே இல்லை. எதுக்கு? நினைக்கிறதுக்கு. ஒரு கல்வியில் நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட மறந்துடாது. என்னைய இது யாருடைய வேலை? இது காதலர்களுடைய வேலை. என்னை மறந்துட்டியா? நீ மறந்து விட்டாயா? ஒரு நிமிடம் கூட என்னை மறக்கவே மறக்காது. ஒரு தாக்கிரின் இல்லா கசீரம் ஒரு தாக்கிறார். உன் கல்வி எங்கிட்ட இருக்கான்னு பார்க்குறான்னு தோணும். அதனால தான் வணக்க வழிபாடுகளுக்கு சாக்கு போக்கு வந்தால் விட்டுறலாம். ஏன்னா தொழுவில் இந்த மாதிரி பெண்களுக்கு 7 நாள் உடம்பு சரியில்லை, சரி விடு. நீ தொழில் நிற்கவே முடியாது, உட்காந்துக்கோ. உட்காந்து படுத்துக்கோ. மயக்கமாக இருந்துச்சு, அதுவும் விட்டுற விடு. நோன்பு வைக்கல, சஃபரில் போனேன், சரி விடு. ஹஜ்ஜி என்ன செய்யலை, காசு இல்லை. ரொம்ப தர்மம் என்ன கொடுக்கல, காசு பத்தலை. எல்லாத்துக்கும் செலவு கொடுத்துட்டான். ஏன்டா நினைக்கல நீ? ரொம்ப ஓவராக வேலை இருந்துச்சு. அப்படியா? வியாபாரம் கொடுக்கல் வாங்கணும் போய்ட்டு நம்ப. அது எப்படி நினைப்பை தடுத்துச்சு உனக்கு? இல்லை மனைவி மக்கள் இருந்தாங்க, அது எப்படி தடுச்சு நினைப்ப? ஒத்துக்க முடியாது. எப்படி விட்ட வியாபாரத்துக்கு எப்படி நினைப்ப விட்ட நீ? மனைவி மக்களுக்கா எப்படி நினைப்ப விட்ட நீ? மனைவி கையில், மனைவி பக்கத்தில் வச்சுக்கோ, உன் கல்வி எங்கிட்ட இருக்கணும். உன் மகனை பக்கத்தில் வச்சுக்கோ, உன் கல்வி எங்கிட்ட இருக்கணும். வியாபாரம் கை கொடுக்கல் வாங்க செய்யட்டும், கல்வி எங்கிட்ட இருக்கணும், ஒரு உள்ள எங்கிட்ட இருக்கணும். வலா தக்கூனு கல்லதி நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ் மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். புரிஞ்சுங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்கள் காசு பணங்களோ உங்கள் பிள்ளை குட்டிகளோ அல்லாஹ் திக்ரை விட்டு உங்களை நீக்கி விட வேண்டாம். ரிஜாலுன் லா துல்ஹீம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய வியாபாரமோ கொடுக்கலோ வாங்கலோ அல்லாஹ்வை விட்டு தடுத்து விட வேண்டாம். பாருங்க, உடவே இல்லை பாருங்க. அல்லா தாலா சலுகை காட்டணும், கோபிச்சுக்கிறான். அல்லா தாலா வலா தக்கூனு கல்லதீன நசுல்லா. அல்லாஹ் மறந்தவனை போல் நீ ஆகிவிட வேண்டாம். உலாய்க்கு உங்கள் ஃபாசிக்குன், கடும் பாவிகள். அல்லாஹ் மறந்தவங்க. ஏன் உன் கல்பை நான் படைச்சதே உனக்கு தானே படைச்சேன், எனக்கு தானே படைச்சேன். உன் கல்பை, கல்பு என்று அல்லாஹ் ஒன்று படைத்ததே அந்த கல்பில் என் காதலை குடி வைக்க தான் படைச்சேன். மற்றெல்லாம் சாக்கு சொன்னால் ஒத்துக்கிறான். அல்லா தாலா வியாபாரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அந்த தராவி தொழில் போய் தொலை. வியாபாரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஆனால் நினைக்கல. அல்ல அது எப்படி நினைக்காம இருந்த? அது எப்படி நினைக்காம இருந்த நீ? அது ஒத்துக்க முடியாது. எனவே எல்லாம் காசு பணம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஹஜ்ஜுக்கு போகல. காசு பணம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நினைக்கல. அல்ல அதெல்லாம் கோடீஸ்வரன் நினைப்பான ஒன்று. ஏன் நாங்கள்லாம் அந்த மாதிரி நினைக்க முடியுமா? அதான் விடுவானா? லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஒரு நிமிஷம் கூட என்னை மறந்து இருக்கவே இருக்காது. காதலன் எதிர்பார்க்குறான் பாருங்க, காதலி. இப்போ அல்லாஹ் உன்னை படைத்த நோக்கமே ஹுப்பு தாங்க, நேசம். நீ அவனை காதலிக்க வேண்டும். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்கள் நேசிப்பான். இதுதான் அல்லாஹ் தஆலா உன்னை படைத்ததின் நோக்கமே. விளஞ்சவை. அப்போ இந்த உள்ளம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. ஆமீர் நாயன் சொல்லி கேட்டான். விளஞ்சுங்களா? தில் खाना ये हक हैं तू उसे साफ किए जा. இந்த உள்ளம் இருக்கிறது இறைவன் வாழும் இல்லம், அது சுத்தப்படுத்துது. जो अक़दसो अतहर है ये बस उसकी जगह है. பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன் இருக்க வேண்டிய இடம் இது. அதனால அது கொடுக்கல் வாங்கல் துனியாவில் வச்சுக்கோ, கல்பு அவன்கிட்டே இருக்கட்டும், அவன்கிட்ட மாற்றிடாது. देना है जी जी என்ன பேர்? ஜிஸ்மன், உடல் ரீதியாக எது கொடுக்கணுமோ கொடுத்துக்கோ, வாங்கணுமோ வாங்கி. இந்த அப்படி இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த அடிப்படையில் ஜிஸ்மன், உடல் ரீதியாக. கல்பன் இல்லை. जिस्मन जो दिया दे जो लिया लेके मज़े ले दे दिल ना किसी को भी जहाँ तेरा खुदा है. உடல் ரீதியாக எதை கொடுக்க வேண்டுமோ கொடு, எதை வாங்க வேண்டுமோ வாங்கிக்கொள். உன்னுடைய கல்பை அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தன்ட்டு கொடுத்துடவே கொடுத்துடாத.
जिस मन जो दिया दे जो लिया लेके मज़े ले ते दिल ना किसी को भी जहाँ तेरा खुदा है दे दिल ना किसी को भी जहाँ तेरा खुदा है वो கல்பில் அல்லாஹ் இருக்க வேண்டிய வீடு அது அதில் போய் அடுத்தால் இடம் கொடுத்துறாதுன்ட்டு விளங்குச்சா பை அப்போ அல்லாஹ் தாலா இந்த அகில உலகங்களை படைத்ததின் நோக்கமே இந்த கல்பை நீ அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போக வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அளவு கடந்த காதல் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய காதலனாக ஆக வேண்டும் என்பதற்கு தான். அதில் போய் துனியாவுடைய காதலை, அந்த வஸ்துவுடைய காதலை, இந்த வஸ்துவுடைய காதலை கொண்டு போய் ஏற்றினா அது ரொம்ப கை சேதத்திலும் கை சேதமானது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரசூலுடைய காதலை அதிகம் அதிகம் தருவானாக. நம்ம உள்ளத்தை அல்லாஹ்வுடைய காதலை கொண்டு அல்லாஹ் நிரப்புவானாக. இந்த புனிதமிகு ரமதானில் அல்லாஹ்வுடைய காதலை வளர்த்து கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.